குட் மார்னிங் 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் டிவிஷனோட வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம இந்த சாப்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸஸ்லேருந்து நம்ம புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டிவிஷனோட வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு கிரேக்க நாடு இருக்குது. அந்த நாட்டில் நெக்ஸஸ் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். ஓகேவா? அந்த பையன் எப்போவுமே கடவுளை திட்டிக்கிட்டு எனக்கு நீ இது கொடுக்கல அது கொடுக்கல அப்படின்னு சொல்லி கடவுளை எப்போவுமே ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பான். எனக்கு நீ பணம் கொடுக்கல, காசு கொடுக்கல, வீரம் கொடுக்கல, திறமை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த கடவுளை வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பான். அவனுக்கு அந்த கடவுள் நம்பிக்கையே கிடையாது. சரியா? அப்போ அவன் வந்து ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தான். தூங்கிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் யாரோ வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. உடனே முழிச்சு பார்த்தான். அப்போ அவன் முழிச்சு பார்க்கும்போது அவன் பக்கத்தில் அத்தீனா அப்படின்ற ஒரு தேவதை வந்து நின்னாங்க. அந்த தேவதை தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வீரம் செல்வம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை அவங்க தான். ஸோ அந்த தேவதையை பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணான், ஆல்ரெடி இவனுக்கு வந்து கடவுள்னாலே பிடிக்காதா. ஸோ அந்த தேவதையை பார்த்தோன்னே மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டான். நீ வந்து எனக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை, கல்வி கொடுக்கல, வீரம் கொடுக்கல, செல்வம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தீனா தேவதைக்கிட்டேயும் ரொம்ப புலம்பி திட்ட ஆரம்பித்தான். உடனே அந்த அத்தீனா தேவதை சொன்னாங்க, நான் வந்து உன்னை ஒரு தோட்டத்து வெளியில் வந்து நான் இறக்கி விடுறேன். நீ என்ன பண்ணுற அப்படின்னா, அந்த தோட்டத்துக்குள்ளார போனீன்னா உனக்கு ஒரு தங்க ஆப்பிள் மரம் கிடைக்கும். அந்த தங்க ஆப்பிள் மரத்துலேருந்து 7 ஆப்பிள் மட்டும் நீ பறித்து எடுத்துகிட்டு வரணும். அப்படி நீ பறித்து எடுத்துகிட்டு வந்த அப்படின்னா நீ கேட்ட எல்லாத்தையுமே நான் உனக்கு வரமாக தரேன் அப்படின்னு சொல்லி அந்த அத்தீனா தேவதை வந்து சொல்கிறாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான், யோசிச்சுட்டு சரி நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்ம நல்லா பணக்காரங்களாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதைக்கிட்ட நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. உடனே அந்த தேவதை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நெக்ஸஸை கூட்டிகிட்டு அந்த தோட்டத்து என்ட்ரன்ஸ் முன்னாடி இறக்கி விட்டு உள்ளே போனீங்கன்னா உனக்கு ஒரு தங்க ஆப்பிள் மரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்து என்ட்ரன்ஸில் இறக்கி விடுறான். இப்போ இவன் நெக்ஸஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உள்ளே நடந்து போயிட்டுருக்கும்போது ஃபஸ்ட்டு என்னது, பாறை, நிறைய பாறைலாம் இருந்து அந்த பாறை இடுக்கிலெல்லாம் பூந்து போயிட்டுருக்கான். நிறைய அடிபட்டுருச்சு அவனுக்கு. இடுக்கிலெல்லாம் பூந்து போகும்போது நிறைய அடிபட்டுருச்சு. அதையெல்லாம் தாண்டி போகிறான். போனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னா, அடுத்த பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபுல்லாக முள்ளாக இருந்தோன்னே இவன் காலில் வந்து ஒரு ஷூ போட்டிருந்துட்டான். எப்படியோ அந்த ஷூ வச்சு சமாளித்து அந்த முள் மேலேயும் நடந்து போயிட்டான். நெக்ஸ்ட்டு அடுத்த பகுதி பார்த்தோன்னா ஃபுல்லாக சகதியாக இருக்குது. செம்மண் சகதியெலாம் இருக்கும்ல, மழை பெஞ்சா எப்படி இருக்கும், அது மாதிரி ஃபுல்லாக சகதியாக இருக்குது. அதுலேயும் எப்படியோ கஷ்டப்பட்டு நடந்து அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி சகதியை தாண்டிட்டான். அடுத்து பார்த்தா ஃபுல்லாக மணலாக இருக்குது. ஆல்ரெடி சகதி அப்படின்னாலே எப்படி கால்லெல்லாம் ஒட்டிக்குமா, அதையும் தாண்டி அந்த மணல் மேலே நடக்கணும். அது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரின்னு அப்படியும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மணல் மேலே நடந்து அந்த மணலையும் தாண்டிட்டான். அடுத்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபுல்லாக நெருப்பு மரத்துண்டுலாம் இருக்குல்ல. இப்போ மரம் வந்து நம்ம விறகு அடுப்புலாம் எரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த விறகுல அந்த நெருப்பு துண்டெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு பகுதி ஃபுல்லாக அந்த நெருப்பு துண்டாகவே இருந்துச்சு. ஸோ அது மேலே எப்படியோ சரி நம்ம இதை கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிளை பறித்து நமக்கான வசதி எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை மைண்டில் வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மரத்துண்டுகள்லாம் கடந்து அந்த சைடு போனோம். அப்போ அங்கே பார்த்தா அந்த அப்போ அந்த மரத்துண்டெல்லாம் தாண்டி போய் பார்க்குறான். அப்போ தூரத்தில் அந்த தங்க ஆப்பிள் மரம் மட்டும் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. சரி நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டால் போதும், நம்ம ஈஸியாக போய் ஆப்பிள் மரத்துலேருந்து 7 ஆப்பிளை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது அங்கே அந்த அத்தீனான்ற தேவதை வந்து நிற்கிறாங்க. நின்ன உடனே அந்த
இந்த நெக்ஸஸை பார்த்து கேட்குறாங்க, என்ன ஆப்பிள் பறிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த நெக்ஸஸ் சொல்கிறான், என்னால் மட்டும் இல்லை, இதை யாராலையுமே படிக்க முடியாது, இது அவ்வளோ கஷ்டமான வேலை, யாராலையுமே இதை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நெக்ஸஸ் வந்து அந்த அத்தினாட்ட சொல்கிறாங்க. சரி வா, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அத்தினா தேவதை வந்து அந்த நெக்ஸஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னே அகைன் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு பாறையாக இருக்குது. சரின்னு அந்த பாறையெல்லாம் கடந்து போகிறாங்க. அடுத்து என்ன இருக்கும், பாறைக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு சொன்னேன், முள்ளாக இருக்குன்னு சொன்னேன்னா, ஸோ இந்த முள்ளாக இருந்துச்சு. இப்போ அந்த அத்தினா தேவதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கடந்து வந்து பாறை இருக்குல்ல, அந்த பாறையில் அப்படியே கொஞ்சம் பாறையெல்லாம் எடுத்து அந்த முள் மேலே போட்டு நடக்கிறாங்க. ஓகேவா? அந்த பாறையெல்லாம் யூஸ் பண்ணி முள் மேலே போட்டு அது மேலே நடந்து போயிடுறாங்க. அப்போ முள்ளெல்லாம் கடந்து போயிட்டாங்க. முள்ளெல்லாம் கடந்தோன்னே சகதியாக இருக்கும். சகதி கடந்து போயிட்டு அடுத்து மணல் தரையில் போயிடுறாங்க. மணலில் நடந்து போகிறாங்க. மணலில் நடந்துட்டு போகும்போதே கையில் சும்மா 2 பிடி மண்ணை அப்படியே எடுத்துகிட்டே போகிறாங்க. எடுத்துகிட்டே போனோன்னா மணலுக்கு அப்புறம் மரத்துண்டு, நெருப்பு மரத்துண்டாக இருக்குன்னு சொன்னேன்னா, அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மண்ணை எடுத்து அந்த மரத்துண்டு மேலே அப்படியே போட்டுகிட்டே போகிறாங்க. அப்போ என்ன பண்ணிடும், நெருப்பு அணைஞ்சிருமா. ஸோ மண்ணை எடுத்து அந்த நெருப்பு துண்டு மேலெல்லாம் போட்டுகிட்டே போனதுனால கொஞ்சமாக ஹீட்டு வந்து கம்மியாக இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். நெருப்பு மேலே மணல் கொட்டிட்டோம் அப்படின்னா அதோட ஹீட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஹீட்டு வந்து கம்மியாயிரும். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த மண்ணை எடுத்து அந்த நெருப்பு துண்டு மேலெலாம் அப்படியே தூவி விட்டுக்கிட்டு அது மேலேயே இவங்க நடந்து போகிறாங்க. நடந்து போனதுக்கப்புறம் அந்த ஆப்பிள் மரத்தை ரீச் ஆயிடுறாங்க. அந்த ஆப்பிள் மரத்துலேருந்து ஒரே ஒரு ஆப்பிள் துண்டை எடுத்து அந்த நெக்ஸஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து உன்கிட்ட இது இல்லை அது இல்லைன்ற ஃபீல் பண்ணுறியே தவிர உன்கிட்ட என்ன இருக்கோ அதை நீ யூஸ் பண்ண மாட்டேன்ற. நீ வந்து பாறை மேலே கஷ்டப்பட்டு நடந்து வந்த அந்த பாறையே கொஞ்சம் எடுத்து அந்த முள் மேலே போட்டு நடந்துருந்தே அப்படின்னா உனக்கு முள்ளில் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதே மாதிரி சகதியில் நடந்து வந்த ஓகே, மணலில் நடந்து வந்த ஓகே. அப்போ மணலில் நடந்து வரும்போது அந்த மணலில் கொஞ்சம் அப்படி நெருப்பு துண்டு மேலே போட்டிருந்த அப்படின்னா உனக்கு நெருப்பில் நடக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும். நீ வந்து உன்கிட்ட என்ன இல்லையோ அதை நினச்சி ஃபீல் பண்ணுறியே தவிர உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ வந்து லைஃப்பில் முன்னாடி வர மாட்டேன்ற. இதுதான் உன்கிட்ட இருக்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அந்த அத்தினா தேவதை அந்த நெக்ஸஸ் கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ வந்து உன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ மாட்டேன்ற, அதுதான் உன்கிட்ட இருக்க ப்ராப்ளமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தினா தேவதை அந்த நெக்ஸஸ் கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, த மோஸ்ட் பாசிட்டிவ் பர்சன் வில் பி த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஓகேவா? நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னா அதோட பாசிட்டிவை எடுத்துகிட்டு நம்ம லைஃப்பில் மூவ் பண்ணணும். ஓகேவா? என்கிட்ட இது இல்லையே அப்படின்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த ஸ்டோரியோட மாடல். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கணும். ஒன்று இல்லையே அப்படின்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் எல்லாருமே சில்ட்ரன்ஸ் தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக டாய்ஸ் வச்சுருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட் வந்து இது வச்சுருக்கான் அது வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தக்கூடாது. எனக்கும் அது வாங்கி கொடுங்க, எனக்கும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணணும். ஓகே? the most positive person be the most successful person. ஓகே? உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். ஓகேவா? இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா? ஸோ இனிமேல் என்ன பண்ணணும், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் பாசிட்டிவாக பார்த்து அதில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஓகே? என்கிட்ட இது இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ சம்முக்கு போகலாம். ஓகே? என்ன பார்த்தோம், டிவிஷனோட வேர்ட் ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். வேர்ட் ப்ராப்ளமோட ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, 6 bags of rice cost rupees 2541. What is the price of 1 rice bag? ஓகேவா? What is the price of 1 rice bag? என்ன பண்ணணும்,
ஒரு பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு நிறைய பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா மல்டிபிள் பண்ணுவோம். ஒரு பொருளோட வேல்யூ நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். அதை தான் நம்ம இப்போ இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? 6 bags ஆஃப் ரைஸ் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? 1 பேக் ஆஃப் ரைஸோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஸோ பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஆன்சர் போட்டுக்கோங்க. கொடுத்துருக்கதை எடுத்து எழுதுங்க. த காஸ்ட் for 6 bags of rice. Cost எவ்வளோ? rupees 2541. ஓகேவா? நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 1 ரைஸ் பேக்? அப்போ என்ன பண்ணணும்? இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட்டை இங்கே இருக்க 6ஆல் டிவைட் பண்ணணும். So, the cost for 1 bag of rice equal to rupees 2541 divided by 6. என்ன பண்ணணும்னு புரியுதா? நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா டிவைட் பண்ணணும். இங்கே 6 bags ஆஃப் ரைஸ் கொடுத்துட்டு 1 பேக் ஆஃப் ரைஸ் கேட்குறாங்க. ரைஸ் பேக்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, 25 kg சேர்ந்தது ஒரு ரைஸ் பேக்காக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 6 bags ஆஃப் ரைஸோட காஸ்ட் கொடுத்துட்டு 1 பேக் ஆஃப் ரைஸ் கேட்குறாங்க. அப்போ கொடுத்துருக்க காஸ்ட்டை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, பண்ணலாமா? இப்போ இங்கே வந்து ருப்பீஸில் மட்டும்தான் வேல்யூ இருக்குது, பைசையில் எல்லாமே 0, நத்திங், 0 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூவை மட்டும் 6ஆல் டிவைட் பண்ணால் போதும். டிவைட் பண்ணுங்கள். 2541 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 2ல் 6 டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு டேர்மையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுங்கள். 25. 25ல் 6 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 4 டைம்ஸ். 4 6 ஆர் 24. 5 6 ஆர் 30 வந்துடும், அதிகமாயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்? 4 டைம்ஸ் தான் இருக்கும். 25லேருந்து 24 சப்ராக்ட் பண்ணுங்கள். மீதி என்ன இருக்கும்? 1. நெக்ஸ்ட்டு டேர்மு கீழே இருக்குங்க. 4. 14. 14ல் 6 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 6 is 6, 2 6 are 12, 3 6 are 18. அதிகமாயிரும் 3 டைம்ஸ் போட்டோன்னா. அப்போ எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ் தான் இருக்கும். 2 6 are 12. 14ல் 12ல் சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2. நெக்ஸ்ட் டேர்மு கீழே இருக்குங்க. 1. ஸோ 21ல் 6 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 3 டைம்ஸ். 3 6 are 18. 4 6 are 24. அதிகமாயிரும். ஸோ 3 டைம்ஸ் தான் இருக்கும். 3 6 are 18. இப்போ பண்ணுங்கள். 21லேருந்து 18 சப்ராக்ட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? 3. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே ஒரு பாயிண்ட்டை வச்சு இங்கே 0 போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே இருக்க இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு இங்கே 0 தானே இருக்கும். ஸோ அந்த 0 தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ என்ன இருக்குது? 30. ஓகே, இப்போ 30ல் 6 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 5 டைம்ஸ் இருக்கும். 5 6 are 30. சப்ராக்ட் பண்ணால் 0. புரிஞ்சிருச்சா? என்ன பண்ணியிருக்கோன்றது புரிஞ்சிருச்சா? டிவைட் பண்ணியிருக்கோம். ரிமைண்டிங் 3 இருக்குது. பாயிண்ட்டை வச்சுட்டு 0 சேர்க்கணும். ஓகேவா? ஏன்னா இது வந்து ருப்பீஸ், இது பைசையில் வந்துடும். அதனால் பாயிண்ட்டை வச்சுட்டு 0 சேர்க்குறோம். இப்போ 30ஆக மாறிடுச்சு. 30ல் 6 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 5 டைம்ஸ் இருக்கும். 5 6 are 30. 30லேருந்து 30யை சப்ராக்ட் பண்ணிட்டா 0. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 423 rupees 50 பைசே. இங்கே இன்னொரு 0 இருக்குல்ல, ஸோ இந்த 0வும் நம்ம இங்கே சேர்த்துப்போம். 50 பைசே. ஸோ ஆன்சர் என்ன? The cost for 1 bag of rice equal to rupees
423.50 பைசே. புரிஞ்சிருச்சாப்பா என்ன பண்ணியிருக்கோன்றது? ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே பாயிண்ட் வச்சுட்டு அந்த 2 ஜீரோஸை கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து அந்த ஜீரோஸ் எல்லாம் கூட கீழே இறக்கிக்கலாம். அப்படி போட்டாலும் கரெக்டு தான், இப்படி போட்டாலும் கரெக்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 24 packet of biscuits cost 79 rupees 20 paise. What is the price of 1 packet of biscuit? Okay, 24 packet biscuit ஓட காஸ்ட் கொடுத்துட்டாங்க. 1 packet biscuit ஓட காஸ்ட் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? காஸ்ட் ஃபார் 24 packets biscuits equal to rupees 79.20 paise. இப்போ நமக்கு என்ன தெரியணும்? 1 packet of biscuit ஓட காஸ்ட் தெரியணும். அப்போது காஸ்ட் ஃபார் 1 packet of biscuit equal to என்ன பண்ணணும்? ₹79.20 divided by 24. 24 ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். இங்கே 24 பேக்கெட் ஆஃப் பிஸ்கட்டோட வேல்யூ கொடுத்துட்டு 1 பேக்கெட் ஆஃப் பிஸ்கட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க, ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ கொடுத்துருக்க அமௌண்ட்டை 24ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணுவோமா? 79.20 24ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த சைடு மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. 24 டேபிள் தெரியாது, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 24 2ஆல் 3ஆல் மல்டிபிள் பண்ணி பார்த்துட்டு இந்த நம்பருக்குள்ளார வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 124 is 24, 224 is 48, 324 அப்போ 24 into 3 போடுங்க. 4 3s are 12, remaining 1 3 2 3s are 6, 6 plus 1 7. ஓகேவா? அப்போ 24 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 72 வருது. இதே 4 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். 24 4 டைம்ஸ் பண்ணி பாருங்கள், என்ன கிடைக்கும்? 4 4s are 16, remaining 1 2 4s are 8, 8 plus 1 9, 96 வருது. இப்போ நம்மக்கிட்ட இங்கே என்ன இருக்குது? 79 தானே இருக்குது. ஸோ எத்தனை டைம்ஸ் தான் வரும்? 3 டைம்ஸ் தான் வரும். ஸோ 3 into 24 72. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். 79லேருந்து 72வை சப்ராக்ட் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும்? 7. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பைசாவோட வேல்யூவை கீழே இறக்குறோம். ஆல்ரெடி நான் டிவைட் சம் போடும்போதே சொல்லியிருக்கேன்னா, பைசாவோட வேல்யூவை கீழே இறக்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், அதே பாயிண்ட்டை கோஷன்ட்லேயும் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்டை கோஷன்ட்டில் வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ 2வை கீழே இறக்கணும். 2வை கீழே இறக்கியாச்சு. இப்போ என்ன இருக்குது? 72 இருக்குது. நமக்கு என்ன தெரியும்? 24 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 72 கிடைக்கும்னு தெரியும். ஸோ அகைன் என்ன எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். 3 24s are 72. சப்ராக்ட் பண்ணால் 0. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? கோஷன்ட்டில் 0 தான், சாரி டிவிடெண்ட்டில் 0 தான் இருக்குது. ஸோ அந்த 0வை நம்ம கோஷன்ட்டில் போட்டுக்கிறோம். ஓகே, அவ்வளோதான், சம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேக்கெட் பிஸ்கட்டோட காஸ்ட் என்ன? 3 rupees 30 paise, 3 ரூபா 30 பைசா. ஓகே, 24 பேக்கெட் பிஸ்கட்டோட ரேட்டு 79 ரூபா 20 பைசா. அப்போது ஒரு பேக்கெட் ஆஃப் பிஸ்கட்டோட ரேட்டு 3 rupees 30 paise. காஸ்ட் ஃபார் 1 packet of biscuit is rupees 330 paise. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா?
ரொம்ப சிம்பிள்ப்பா. நார்மல் மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரிஞ்சால் போதும். நமக்கு 24 டேபிள் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், 24 2ஆல் 3ஆல் மல்டிபிள் பண்ணி பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 8 மீட்டர் ஷர்ட்டிங் கிளாத் காஸ்ட் ₹196.80. வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 1 மீட்டர் கிளாத்? நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் 8 மீட்டரோட கிளாத்தோட ரேட்டு கொடுத்துட்டு 1 மீட்டர் கிளாத்தோட ரேட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். நிறைய பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பொருளோட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ காஸ்ட் ஃபார் 8 மீட்டர் ஷர்ட்டிங் கிளாத் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ₹196.80. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 1 மீட்டர் கிளாத்? ஸோ காஸ்ட் ஃபார் 1 மீட்டர் ஷர்ட்டிங் கிளாத் ஈக்குவல் டு என்ன வரும், 196.80 எதால் டிவைட் பண்ணணும், 8ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். 8 மீட்டர் ஆஃப் கிளாத்து ₹196.80. அப்போ 1 மீட்டர் ஆஃப் கிளாத்னா என்ன பண்ணணும், ₹196.80 8ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணலாமா? 8 டேபிள் எல்லாருக்கும் தெரியும் தானே, ஈஸி தானே. ஸோ சொல்லுங்கள், ருப்பீஸ் அண்ட் பைசே போட்டுக்கலாம். ருப்பீஸில் 196, பைசேயில் 80. எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம், 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 8. இப்போ பாருங்கள், 1ஆல் 8ஐ டிவைட் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் இருக்க நம்பரையும் சேர்த்து கன்சிடர் பண்ணணும். ஸோ என்ன கிடைக்கும், 19. 19ல் 8 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 8 டேபிள் சொல்லுங்கள். 1 8 is 8, 2 8s are 16, 3 8s are 24. 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 24 அதிகமாகிடும். அப்போ எத்தனை டைம்ஸ் தான் மல்டிபிள் பண்ண முடியும், 2 டைம்ஸ். 2 18s are 16. இப்போ 19லேருந்து 16 சப்ராக்ட் பண்ணுங்கள். 19லேருந்து 16 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 3. நெக்ஸ்ட் நம்பரை கீழே இருக்குங்க, 36. ஓகே, இப்போ 36ல் 8 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 4 டைம்ஸ் இருக்கும். 4 8s are 32, 5 8s are 40 அதிகமாயிரும். ஸோ 4 டைம்ஸ். 4 8s are 32. இப்போ 36லேருந்து 32 சப்ராக்ட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், 4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை கீழே இறக்க போகிறோம். அதாவது பைசாவோட வேல்யூவை கீழே இறக்க போகிறோம். அப்போ கீழே இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கோஷன்ட்டில் ஒரு ஹைஃபன் வச்சிடணும். இப்போ இறக்குங்க. 48 கீழே இறக்கிட்டோன்னா 8 கீழே இறக்கிட்டோன்னா 48 கிடச்சிரும். 48ல் 8 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 6 டைம்ஸ் இருக்கும். 6 8s are 48. சப்ராக்ட் பண்ணால் 0. ஓகே, இப்போ டிவிடெண்ட்டில் இன்னொரு 0 இருக்கா, அந்த 0வை நம்ம கோஷன்ட்டில் சேர்த்துக்கணும். ஓகே, இங்கே 0 தான் இருக்குது, அதனால் அதை அப்படியே நம்ம இங்கே கோஷன்ட்டில் சேர்த்துக்கணும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா எப்படி டிவைட் பண்ணியிருக்கேன்றது? ருப்பீஸ் அண்ட் பைசேப்பா. ருப்பீஸில் 196, பைசேயில் 80, 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது 1, 1ல் 8ஐ டிவைட் பண்ண முடியாது. ஸோ 19, 9ஐயும் சேர்த்து 19ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. 19ல் 8 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 2 டைம்ஸ் இருக்கும். 2 8s are 16. 19ல் 16 சப்ராக்ட் பண்ணிட்டா 3. நெக்ஸ்ட்டு நம்பர் 6 கீழே இருக்குங்க, 36. 36ல் 8 எத்தனை டைம்ஸ் இருக்கும்,
4 8s are 32, 5 8s are 40. 5 times பண்ணால் 40 வந்துடும். அப்போ 4 times தான் பண்ண முடியும். 4 8s are 32. 36லேருந்து 32 சப்ராக்ட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 4. நெக்ஸ்ட்டு பைசாவோட வேல்யூவை கீழே இறக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணணும்? கோஷன்ட்டில் ஒரு ஹைஃபன் வச்சுட்டு பைசாவோட வேல்யூவை கீழே இறக்கணும். 48. 48னா 8 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 6 டைம்ஸ். 6 8s are 48. 48லேருந்து 48 சப்ராக்ட் பண்ணால் 0. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 0 மட்டும்தான் கோஷன்ட் டிவிடெண்ட்டில் இருக்குது. இந்த 0வை அப்படியே கோஷன்ட்டில் போட்டுக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கு? 1 மீட்டர் கிளாத்தோட ரேட் என்ன? 24 rupees 60 paise. ஸோ ஆன்சர் எழுதுங்க. கோஷன்ட்டை தான்ப்பா ஆன்சராக எழுதணும். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதுதான் ஆன்சராக எழுதணும். கோஷன்ட். காஸ்ட் ஃபார் 1 மீட்டர் shirting cloth is rupees 24.60 paise. 24 rupees 60 paise. அவ்வளோதான்ப்பா. ஈஸியாக இருக்கா? நம்ம இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையுமே நல்லா பாருங்கள், படிங்க. டெய்லி அப்லோட் ஆகிற கிளாஸஸை பாருங்கள், டெய்லி சம்ஸ் போடுங்க. ஓகே? ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேவா? சம்ஸ் ஈஸியாக தானே இருக்குது, எல்லாமே ஈஸி தான். எப்போ நீங்கள் டேபிள்ஸ் படித்தா தான் மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ஈஸி. என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? டெய்லி டேபிள்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே? ஸோ டெய்லி உட்காந்து டேபிள்ஸ் படிச்சுட்டு தான் மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.